இன்று 21/12/2025 உலகத்தில் பெருமாளுடைய அம்சமாக வராகி அம்மன் இந்த நூற்றாண்டில் உலகத்தின் ஒரு அற்புத அமானுஷ சக்தியாக வெளிவந்திருக்கிறாள். ஒரே சன நேரத்தில் வணங்கிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்கிறது. யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள், கல்யாண நாள், வியாபார நாளில் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி வராகி குளிர்ந்துட்டா எல்லாராலும் வெற்றியாகும். இன்றைய காலை சிறப்பு பூஜையில் வராகி அம்மனுக்கு பால் அபிஷேகம். இன்றைய பால் அபிஷேகம் அபிஷேக உபயதார் திரு விஜய நாராயணன், அவங்களுடைய அன்பு மகள் அரணி. அவளுக்கு தலைவலி பிரச்சனை, அந்த தலைவலி பிரச்சனை அம்மா நீக்கி வைக்கணும். அதே மாதிரி சேலம் தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் அதிபர் திரு அருள் குடும்பத்தார் அவர்களுக்கும், அதே போல் அமெரிக்கா கமலா ராமசாமி அவங்க குடும்பத்திற்கும், இன்றைய பூஜை உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வராகி பக்தர்கள், நவலிங்க பக்தர்கள், நவசக்தி பக்தர்கள், வள்ளலார் பக்தர்களுக்கு வராகிக்கு சிறப்பு பால் அபிஷேகம். அம்மா இன்னைக்கு அற்புதமாக காட்சி கொடுக்கணும் தாய். இன்னைக்கு முழுமையான அருள் வேணும். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக வேணும். நல்ல ஆசீர்வாதம் பண்ணணுமா, நல்ல மனம் முடியல. நீ நல்ல பாட குடிமா, குடிக்க குடிக்க எல்லாருடைய பிரச்சனையும் வெற்றி ஆகிட்டோமா. உன்னுடைய அருள் நாம கோடி பேர் பார்க்கணுமா. 1 கோடி பேர் இந்த உலகத்தில் வராகியினுடைய அபிஷேகத்தை 1 கோடி பேர் பார்க்க வையுமா. உன்னுடைய அற்புத சக்தியை நான் பார்க்கணும். எல்லாருடைய கஷ்டங்களை நீக்குமா. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நோயில் பாதித்தவங்க, கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு வழக்கு, வீடு இல்லாதவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழவங்க, படிப்பு கொஞ்சம் அறிவு இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுமா. நல்ல அன்புள்ள அரசியல் தலைவர்களுக்கும், சிறு தொழிலதிபர், பெரும் தொழிலதிபர்கள், அரசியல் அதிகாரிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், நீதிமன்றத்தில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்கள் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்க மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும், அனைத்து பேருக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து மத மக்களுக்கும் வராகி அம்மனுக்கு இன்று பரிபூர்ண பால் அபிஷேகம். பால் அபிஷேகம். அடுத்தது சக்கர அபிஷேகம். அம்மா மனம் குளிரணும். நீ அற்புதமான ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இது ஒரு அற்புதமாக சேர்க்கக்கூடியது. ஏங்க 10 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ 1000 வேத முறைகள் தெரியும். ஒரு 1000 சாமியார் உருவாகி இருக்கேன். எவ்வளோ அனுபவம் இருக்கும். இது வரைக்கும் 50 மடாதிபதிகள், 25 பீடாதிபதிகள் வந்திருக்காங்க. எவ்வளோ அனுபவம் இருக்கும். 9 முதலமைச்சர் வந்திருக்காங்க, 5 கவர்னர் வந்திருக்காங்க, 2 முன்னாள் பாரத பிரதமர், 25 அமைச்சர், 9 மத்திய அமைச்சர், எவ்வளோ IAS, IPS, DGP, ADGP வராதவங்க யார். அத்தனை பேருக்கும் அம்மா பரிபூர்ண அருள் கொடுக்கணும். அம்மானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்பொழுது தேன் அபிஷேகம். இப்பொழுது அம்மா சந்தோஷமான தேன் அபிஷேகம். அம்மா 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 இன்னைக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்து இன்னைக்கு பெருமாளும் நீயும் சேர்ந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணுமா. எல்லா அடியேன் குடும்பம் இன்னைக்கு சொல்வாக்கு, அருள்வாக்கு, ஞானவாக்கு பிரம்மாண்டமா நடக்கணுமா. இன்றைய பூஜை ஒரு சீர சிறப்பா நடத்தி கொடுமா. உங்களுக்கு என் பரிபூர்ண குளமாற உன் மனம் குளிர வைக்கிற மாட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பூஜைக்கு உதவி செய்தார்கள் அத்தனை வள்ளல்களுக்கும், பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், வராகிய பக்தர்கள் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் வாழ அனைத்து மத மக்களுக்கும் எல்லா பிரார்த்தனையும் வெற்றியாகணும். உன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும். அம்மா 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 மனம் குளிர எல்லா பிரார்த்தனையும் வெற்றியாகணும். இன்னைக்கு ராகு கால பூஜை மிக பிரம்மாண்டமா நடக்கணும். உங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் தாய். அம்மா அம்மா மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் மனசார உனக்கு நிறைவா ஒரே ஒரு மனசுல பிசுறு இல்லாத பண்ணிட்டு இருக்கணும்.
உங்கள் ஆசீர்வாதம் தான் எனக்கு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அம்மா, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை 21/12/2025 அற்புதமான அபிஷேகத்தை எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் 1000 கோடி பாத திருவடியிலே வணங்குகிறேன். அனைத்து சிவபக்தர்களும், வராகி பக்தர்களும், பெருமாள் பக்தர்களும், கணபதி பக்தர்களும், முருக பக்தர்களும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், சிறு தொழிலதிபர்கள், பெரும் தொழிலதிபர்கள், அரசியல் நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மீக தலைவர்கள் எல்லாருக்கும், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், வியாபாரிகள், ஆன்மீக பெரியவர்கள், பெண்கள், குழந்தைங்க, பள்ளி மாணவர்கள், வேலை இல்லாதவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வர்கள், கோர்ட்டு கேஸ், பில்லிய சூனிய தீய சக்தி, கந்தரிச்சி அனைத்து நிவர்த்தி நிற கரும்பு சார் அம்பாளுக்கு இன்னைக்கு சிறப்பான பூஜையை அம்பாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உன் பாத திருவடியில் வணங்கி இன்றைய காலை பூஜை எல்லாருக்கும் அற்புத ஆசீர்வாதம் கொடுப்பாய் என்று உன் திருவடியை வணங்கி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். மாலை அம்மன் சந்தோஷம் உண்டாகட்டும்.